ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ அரசி குமரமேல் இருக்கிற கேஸை வாபஸ் வாங்கிடுறாங்க. ஸோ இங்கே சக்திவேலுக்கு ஒன்றுமே புரியல. அரசியாக கேஸை வாபஸ் வாங்கலாம் அப்படின்னு ஆச்சரியத்தில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் குமரவேல் ஜெயிலுக்கு போயிடுவோம் அப்படின்னு மொத்த குடும்பமும் அவ்வளோ வருத்தப்பட்டுச்சு. ஆனால் இப்போது குமரவேல் ரிலீஸ் ஆகிட்டோம் அப்படின்னு விஷயத்தை நம்பவே முடியல சக்திவேலால். ஸோ அரசி இந்த மாதிரி அவர் பண்ண தப்பு உணரணும் அப்படின்றதுக்காக தான் நான் கேஸ் கொடுத்தேன். அவர் உணர்ந்துட்டாரு. இதுக்கப்புறம் நான் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேலை கோர்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இந்த பக்கம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா அரசி ஏன் கேஸை வாபஸ் வாங்கினா அப்படின்னு தெரியாமல் சரவணன் எங்கள் கதிர் ரொம்ப குழப்பத்தில் இருக்காரு. ஸோ கோர்ட் வாசல்லே அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. அங்கே வச்சு எதுவும் பேச வேணாம் அப்படின்னு இங்கே நம்ம பாண்டியன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா கூட எதுக்கு இவ இப்படி பண்ணா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன் அரிசி நீ இப்படி பண்ண, நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல, அந்த பொறுக்கி ராஸ்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே ஆகணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர் தாம் தோமுன்னு குதிச்சுக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கிறீங்களாடா, என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அவள் தான் முடிவு எடுத்துட்டால, எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவப்பட்டு கதிர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கவும் கதிரால் ஆத்திரம் தாக்கவே முடியல. அப்பா சரி விடுங்கப்பா, சரி ஏன்ப்பா அரசு கேஸை வாபஸ் வாங்கினா, நீங்களும் இதுக்கு பதிலே சொல்லலை, அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்னு தானேப்பா நீங்களும் அரசியும் அவ்வளோ போராடினீங்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரண் கேட்கவும் ஸோ நடந்த விஷயங்களை பாண்டியன் அப்போ தான் சொல்லிடுறாங்க. கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அரசி என்கிட்ட பேசினா, அப்போதாக்காக அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்காக நம்ம கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னால், என் மகளுக்காக நான் எல்லாத்துலேயும் பண்ண ரெடியாக இருக்கேன், அவளுக்கு ஒன்று அப்படின்னு தான் அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன், சம்மந்தப்பட்ட அவளே நான் கேஸை வாபஸ் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நான் எப்படி அதையும் மீறி அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்க முடியும், என் பொண்ணு ஆசைப்பட்டா நான் விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் சொன்ன உடனே ஏன் அரசியம்மா இப்படி பண்ணிட்டா அப்படின்னு, அண்ணே விடுங்கண்ணே, அதான் அவனுக்கு தகுந்த தண்டனையே நாம் ஆல்ரெடி கொடுத்துடணும்ல, இப்போ நம்ம மன்னிச்சு விட்டதே அவனுக்கு பெரிய தண்டனையாக இருக்கும், நம்ம மன்னிச்சு விடுவோம் அப்படின்னா அவங்க யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க, இப்போ நான் ரிலீஸ் பண்ணிட்டேன், அதாவது கேஸை வாபஸ் வாங்கிட்டேன் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்களுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசி சொல்லிடுறாங்க. ஆனால் நீ இப்படி பண்ணிட்டேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அரசி, நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் நீ பண்ண விஷயம் அவ்வளோ பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கதிர் அரசி மேலே கோவத்தில் தான் இருக்காங்க. ஸோ கதிரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தணும் அப்படின்னு அரசி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது இங்கே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சு அரசியை எல்லாருமே பாராட்டுறாங்க. நீ பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அரசி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கோமதி கூட நான் நினச்சி கூட பார்க்கலடி நீ இப்படி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, என் அம்மாவுக்காக நீ பண்ண ஒரு விஷயம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அரசி அப்படின்னு சொல்லி இங்கே கோமதி கூட ஒரு இதில் அரசிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நான் என்ன மூணாவது மனுஷி அம்மா என்கிட்ட போய் தேங்க்ஸ் சொல்லிகிட்டு இருக்க, அம்மாச்சிக்காக தாம்மா நான் எல்லாமே பண்ணேன் விடுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அம்மா உயிரோட இந்த உலகத்தில் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன்டி, அது இப்போ நடந்துடுச்சு, குமரவேல் ஜெயிலுக்கு போயிட்டு இருந்தான் அப்படின்னா அந்த கவலையிலேயே நினச்சி என் அம்மாவுக்கு சீக்கிரமாக ஏதாச்சும் ஆகிட்ருக்கோம், இப்போ என் அம்மா இன்னும் கொஞ்ச நாளைக்கு எங்கள் கூடலாம் இருக்க போகுது அப்படின்னு நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோமதி சந்தோஷப்படுறாங்க. ஸோ என்ன தான் பாண்டியனை கல்யாணம் பண்ணிவிட்டு லவ் பண்ணி ஓடி வந்துட்டாலும் கோமதிக்கு அவங்களோட பிறந்த வீட்டு மேலே அவ்வளோ மரியாதை இருக்குது, ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்னு தான் இங்கே அரசியும் நினைக்கிறாங்க, கோமதியும் நினச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போது இன்னொரு பக்கம் இங்கே குமரவேல் வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்றத இங்கே மாறி வடிவு இவங்களால நம்பவே முடியறதில்ல. அப்போ தான் உட்காந்து பயங்கரமாக குமரவேலை கட்டிப்பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. குமரவேலை நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா சக்தி எப்படிடா இவனை ரிலீஸ் பண்ணாங்க, வக்கீல் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவ்வளோ உறுதியாக சொல்லிக்கிட்டே இருந்தார், என்னால் முடிஞ்ச இதே செய்கிறேன் நான், அதுக்கப்புறம் குமரவேல் வெளியே வர்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், பொம்பளை கேஸ் விஷயம் பொண்ணோட விஷயம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தார், எப்படி வெளியே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுக்கிட்டு இருக்கவும் ஸோ கோர்ட்டில் நடந்த விஷயங்களை இங்கே சக்திவேல் சொல்லவும் இங்கே அரசி அப்படி பண்ணா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது எல்லாருக்குமே. எப்படியோ நம்ம எல்லா சாமியும் வேணுனதுக்கு நம்ம குமரவேலுக்கு தண்டனை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா
அரசியோட மனசில் என்னதான் வந்து குமரவேல் அரசியை பழி வாங்கினாலையும் இன்னுமே குமரவேல் அவளுடைய மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கான். அதுக்காக தான் வந்துட்டு அரசி இப்படி பண்ணியிருக்கா. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி இருக்கிறாங்க. அந்த காதல் கொஞ்சமாச்சும் இல்லாத இருக்குமா? இவன் தான் ஆம்பளை பிள்ளை அவசரப்பட்டு ஏதோ புத்தி கோளாறுல இந்த மாதிரிலாம் பண்ணிட்டான். ஆனால் அவள் பொம்பளை அரசி வந்து ஒரு பொண்ணு தானே. அவளுடைய மனசில் குமரவேலை பற்றி அவள் நல்ல விதமாக தான் இன்னி வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தா. இவன் பண்ண கோவத்தினால தான் அரசியுமே அப்படி மாறி இருக்கா. குமரவேல் மேலே இன்னமும் அரசிக்கு பாசம் இருக்குது, காதல் இருக்குது அப்படின்னு அப்போ தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நம்ம எதையும் பற்றி யோசிக்க வேணாம். அதுக்கப்புறம் எப்படியாச்சும் நம்ம அந்த குடும்பத்தில் பேசி குமரவேலுக்கு அரசியவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிடுறாங்க அப்பத்தாவும். இப்போது ஏன் அப்பத்தா, நான் இப்போ தானே வெளியில் வந்திருக்கேன், திரும்பவும் ஏன் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க? விடு அப்பத்தா, அதை பற்றியெல்லாம் பேசாத. அரசி ரொம்ப நல்ல பொண்ணு. நான்லாம் அரசிக்கு ஏற்றவளே கிடையாது. நான் அவளுக்கு அவ்வளோ கஷ்டத்தையும் துரோகத்தையும் கொடுத்துருக்கேன். திரும்பவும் எனக்காக நீங்கள் அந்த வீட்டில் போய் பொண்ணு கேட்டாலும் கண்டிப்பாக யாரும் தரவும் மாட்டாங்க. அரசியும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்க மாட்டா அப்பத்தா. அரசி நல்லா இருக்கணும், அதுவே எனக்கு போதும் அப்பத்தா. இனிமேல் அரசிக்கிட்ட இந்த மாதிரி பேசணும், பழகணும், அவளை ஏமாற்றணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த மாதிரி நினப்பெல்லாம் எனக்கு இல்லை அப்பத்தா, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரவேல் டோட்டலாகவே மாறி சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்பத்தாக்கிட்டேயும் அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ குமரவேல் மாறிட்டான் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து புரிய வந்துருச்சு. இங்கே பாருங்கள், என் பையன் சொல்கிறது உண்மைதான். அவன் மாறிட்டான். திரும்பவும் அவனை யாரும் தொந்தரவு பண்ண வேணாம். அவன் எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றானோ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு மாறியுமே சொல்லிடுறாங்க. வா குமரவேலு வா, நீ சாப்பிட்டே எவ்வளோ நாளாச்சு. நீ இந்த கோர்ட் விஷயத்தை நினச்சிக்கிட்டே ரொம்ப நாளாக சாப்பிடாம ரொம்ப இழைச்சி போயிட்ட. ரொம்ப நீ மனதளவுலையும் உடம்பளவுலையும் சரியில்லாத போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு நம்ம குமரவேலுக்கு சாப்பாடு வந்து வயிறார வந்து நிறைஞ்சு வந்து ஊட்டி விடுறாங்க. ஸோ குமரவேலுமே வந்து இப்போ தான் ஓரளவுக்கு சாப்பிட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ இப்போது சக்திவேலும் முத்துவேலும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நான் அந்த பொண்ணு இப்படி பண்ணணும்னு கடைசி நிமிஷம் கூட நினச்சி கூட பார்க்கலண்ணே. நான் எங்கே குமரவேல் ஜெயிலுக்கு போயிடுவானோ அப்படின்னு வருத்தத்துலேயே கஷ்டத்துலேயே தானே போனேன். ஆனால் ஏன் நீங்கள் கூட கடைசி நிமிஷம் வரைக்கும் குமரவேலுக்காக வரவே இல்லையே, இங்கேயே நின்றுட்டீங்களே. அவன் ஜெயிலுக்கு போகிறத என்னால் பார்க்க முடியாது, கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் நான் போயிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதான் குமரவேல் வெளியில் வந்துட்டான்ல, அதுக்கப்புறமா எதுக்கு நடந்த விஷயங்களே பேசிகிட்டு இருக்க, விடு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஆனால் அப்போ தான் வந்து ஏன்னு அப்படி பேசிகிட்டு இருக்கு, திரும்பவும் அந்த பாண்டியன் மாவில் குமரோட வாழ்க்கையில் கொண்டு வரணுமான்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து சக்திவேல் கேட்கவும், தெரியலையே, குமரவேலோட முடிவு தானே, எதுவாக இருந்தாலும் நாம் முடிவு பண்ணி என்ன பண்ண முடியும், விடு. அவனுக்கு எல்லாத்துலேயும் இந்த பிரச்சனையிலேருந்து மீறி வெளியில் வந்ததுக்கப்புறமா கல்யாணம் அப்படின்ற பேச்சு எடுக்கும்போது அவனுக்காக சரின்னு பட்டால் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். அது வரைக்கும் குமரவேலை தொந்தரவு பண்ண வேணாம் அப்படின்னு முத்துவேல் உறுதியாக சொல்லிடுறாங்க சக்திவேல் கிட்ட. சரிங்கண்ணா, எப்படியோ என் பையன் வெளியே வந்துட்டால அதுவே எனக்கு போதுண்ணே. எனக்கு இருக்கிறது ஒத்த பையன், அவனை பறி கொடுக்காம நான் பார்த்துக்கிட்டா போதும். அவன் கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்ல, என் கூடவே இருந்தால் அதுவே போதுன்னு அப்படின்ற மாதிரி இங்கே சக்திவேல் கூட ஒரு விதத்தில் மாறிடுறாரு. ஸோ இப்போது இங்கே அரசி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்கள் பாண்டியன் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அரசிமா, உனக்கு எவ்வளோ பெரிய மனசு, நீ இப்படி பண்ணுவேன்னு கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட நான் யோசிச்சு பார்க்கலாமா, உன்னை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குது அரசி அப்படின்னு பாண்டியன் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா, இதை நீங்கள் வளர்த்த வளர்ப்புப்பா, உங்களை மாரி நான் எப்படிப்பா தப்பாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அரசி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே கோமதி கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு அரசியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது இங்கே ராஜ்யம் வந்துட்டு இங்கே பாண்டியன்கிட்ட வந்து, மாமா நீங்கள் அந்த அப்பா நினச்சிக்கலேன்னா நான் போய் குமரவேலை பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி இங்கே வந்துட்டு ராஜு கேட்கவும் இங்கே கதிருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. என்ன, அந்த வீட்டுக்கு போறியா, அவனை போய் பார்க்க போறியா அப்படின்னு தாம் தம்னு குதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இரு கதிர், நான் மாமா கிட்ட தானே பேசிகிட்ருக்கேன், என் அண்ணனை போய் நான் பார்த்துட்டு வரணும்னு ஆசையாக இருக்கு மாமா. அவன் இப்போ தான் இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவன் பண்ணது தப்பு தான், நான் தப்புன்னு இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் அவனை பார்க்கணும் போல் இருக்கு மாமா. ஒரு தடவை நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி வந்து கேட்கவும் இப்போது பாண்டியன் அமைதியாகவே இருக்காங்க. இப்போது இங்கே அரசியல்கிட்ட, அப்பா அண்ணி தானேப்பா, அவங்க பெற்றவங்கள பிறந்த வீட்டை அவங்களுக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது இல்லைப்பா. என் அண்ணனுங்க எல்லாரும் எப்படிப்பா என் கூட என்னை அவ்வளோ சந்தோஷமாக பாசமாக பார்த்துக்கிறாங்க, அதே மாதிரி தானே ராஜாணியும் இவ்வளோ நாளாக குமரவேல் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அதுலேருந்து மீண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கும்
பார்க்கணுன்னு ஆசை இருக்கும் இல்லைப்பா, போயிட்டு வரட்டப்பா. அது மட்டும் இல்லாமல் அம்மாச்சி அத்தை எல்லாரையும் பார்க்கணுன்னு அன்னிக்கும் ஆசை இருக்குல்ல. நம்மளை மீறி அண்ணி வந்துட்டு இவ்வளோ நாளாக என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவங்க அந்த வீட்டுக்கு போனதே இல்லை. இப்போ தான் அண்ணியோட அப்பா அம்மாவும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க இல்லைப்பா, போயிட்டு வரண்டுப்பா அப்படின்னு அரசி வந்து பாண்டியன் கிட்ட சொல்லவும் இங்கே சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே சரிப்பா நீ போயிட்டு வாப்பா, உன் பிறந்த வீட்டு போகிறதுக்கு நான் என்னப்பா சொல்ல போகிறேன், தாராளமாக போயிட்டு நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாண்டியன் வந்து சொன்ன உடனே ராஜி வந்து அவ்வளோ சந்தோஷமாக அத்தை நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ போகும்போது கதிரை பார்க்குறாங்க. கதிருக்கு ராஜி அங்கே போகிறது சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் ராஜி வந்துட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இங்கே கதிருக்கு தான் இங்கே நடந்த விஷயங்கள் எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை. குமரவேல் வெளியே வந்த விஷயமும் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ வந்துட்டு மற்றவங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ கதிர் ரூம்குள்ளே அமைதியாக வந்து கோவத்தோடு போயிடுறாங்க. ஸோ ராஜி வந்துட்டு அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு வாசப்படியிலே நின்று பார்க்குறாங்க. எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. குமரவேலை நினச்சி எல்லாரும் அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு குமரவேல் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ராஜி போயிட்டு வாசப்படியில் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போது அவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறதையும் கவனிக்கிறாங்க ராஜியுமே இருந்துக்கிட்டு. ஸோ இப்போ தான் வந்துட்டு குமரவேல் ராஜியை பார்க்குறாங்க. பார்த்த உடனே உள்ளவா ராஜி, ஏன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ராஜியை கூப்பிடவும் ராஜி இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போது இங்கே சக்திவேலையும் வந்து பார்க்குறாங்க, மாரியும் பார்க்குறாங்க. ஸோ உள்ளவாம்மா ராஜி அப்படின்னு அவங்க வாயிலே அவங்க கூப்பிட்றாங்க. இதை கேட்ட வடிவுமே அவ்வளோ ஆச்சரியப்படுறாங்க. நாம் ராஜிக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறோம், குமரவேலுக்காக எதுவுமே பண்ணலை அப்படின்னு அவ்வளோ கோவப்பட்டவர். அந்த ஓடுகாலி அப்படின்னு சொன்னவர் இப்போது உள்ளவாமா அப்படின்னு கூப்பிட்றாரு அப்படின்ன உடனே இங்கே மாரிக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது. இப்போது உள்ளவாமா ராஜி அதான் உங்கள் சித்தப்பா சொல்லிட்டாருல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கூப்பிடவும் இப்போது ராஜியும் உள்ளே வராங்க. மெல்ல மெல்ல இங்கே ஓடி வந்து மாரியும் வடிவும் ராஜியை கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே குமரவேல் கூட எந்திரிச்சு நின்று ராஜி வா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அண்ணே நீ எப்படின்னா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி கேட்கவும் நான் நல்லா இருக்கேன் ராஜி நீ உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே சாரிண்ணே உனக்காக நான் கடைசி வரைக்கும் எதுவுமே என்னால் பண்ண முடியாமல் போயிடுச்சு, நீ பண்ண விஷயம் அந்த மாதிரிண்ணே, நான் என்னுடைய குடும்பத்துக்காக பார்க்கவா இல்லை உனக்காக பார்க்குறதான்னு தெரியாமல் நான் ரெண்டா பக்கமும் மாட்டிக்கிட்டு தவிச்சு போய் நின்னேன். என் அண்ணனுக்காக என்னால் எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்னு என்னை ரத்த பாசம் அவ்வளோ கஷ்டப்பட வச்சிருச்சுண்ணே. ஆனால் நீ எப்படியோ வந்து வெளியில் வந்துட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, உன்னை பார்த்துட்டு போகலாம் தானே வண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி சொல்லுவோம். விடு ராஜு, நான் பண்ண தப்பு அந்த மாதிரி, நீ என்ன பண்ணுவ, நான் பண்ண தப்புக்காக என் பக்கம் நின்றுண்டா நீ அரசிக்கு சப்போர்ட் பண்ணாமல் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அரசிக்கு எதிராக நிற்கிற மாதிரி இல்லை உன்னை நினைப்பாங்க. நீ புகுந்த வீட்டில் நீ போயிட்டு சந்தோஷமாக இருக்கணும்ல, நீ எனக்காக பேசியிருந்தேன்னா கண்டிப்பாக அங்கே உன் வீட்டுக்குள்ளே உனக்கு பிரச்சனை தான் வந்திருக்கும், நீ பேசாதது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு இங்கே வந்துட்டு நம்ம குமரவேல் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ராஜியுமே குமரவேல் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அண்ணன் நீ முதல்ல இந்த மாதிரி யோசனை பண்ணி இந்த மாதிரி எதுவும் பண்ணாது இருந்திருந்தா எல்லாமே நான் சரியாக இருக்கும் இல்லைண்ணா, இந்த பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க கேட்குறாங்க. அதுதான் புத்தி கெட்டத்தனமாக பண்ணிட்டேன், இனி நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரவேல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே அப்பதாவுமே வா ராஜி எப்படி இருக்கா அப்படின்னு, நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வடிவு முத்துவேல் எல்லாருமே அரசிக்கிட்ட எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டுக்கிட்டு சந்தோஷமாக இருக்காங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. சரி நான் அண்ணனை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், சரி நான் கிளம்பட்டுமா அப்படின்னு இங்கே வந்து ராஜி சொல்லிட்டு கிளம்புறாங்க. குமாரவேல் இருந்துக்கிட்டு என்ன ராஜி வந்த உடனே போகிற, கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ணே நான் என் மாமா கிட்ட நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், நான் இங்கே வந்தது கதிருக்கு பிடிக்கல, உன் மேலே கதிர் இன்னும் அவ்வளோ கோவமாக இருக்கான், நான் போயிட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து ராஜி வந்து சொல்லவும் ஆமாம் தான் தங்கச்சிக்கு எப்படி ஒரு நிலைமை நடந்திருக்கு அப்படின்னா யாராக இருந்தாலையும் கோவப்பட தானே செய்வாங்க, கரெக்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே வந்து சொல்கிறாங்க. இப்போது கதிர் கோவப்படுறதுலேயும் நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி நான் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இருந்து ஒரு வாய் சாப்பிட்டு போகலாமே ராஜா அப்படின்னு அப்பத்தாவிலேருந்து மாறி வடிவு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நாள் நான் வரேன், இந்த குடும்பம் கூடிய சீக்கிரத்தில் ஒன்று சேரணும், அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே சந்தோஷமாக குடும்பத்தோடு உட்காந்து சாப்பிட்ற நிலமை கூடிய சீக்கிரத்தில் வரும், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜி வந்து சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ இந்த பிள்ளை
அண்ணனுக்கு ஒன்றுன்னா அவ்வளோ சந்தோஷமாக வந்து பார்த்துட்டு போகுது. அந்த பிள்ளையால் தாங்கிக்கவே முடியல. அந்த பிள்ளையோட சூழ்நிலையும் கரெக்டாக தானே இருக்குது, நான் யாருக்காக சப்போர்ட் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து அப்பத்தா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், ஒரு விதத்தில் நாம் ராஜுக்கு ரொம்ப நெருக்கடி கொடுத்துட்டோம், இந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லி, ராஜோட நிலைமை இப்போ தானே நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கவும், என்ன சொல்கிறீங்கம்மா நீங்கள் அப்படின்னு குமரவேல் கேட்கவும், சக்திவேலுமே என்னடி சொல்கிற அப்படின்னு நான் கூட ராஜையை பார்த்து குமரவேல் மேலே இருக்கிற கேஸை வாபஸ் வாங்க சொல்லி கேட்டேன் அப்படின்ற விஷயத்த இப்போ வந்து வீட்டில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது எப்படியோ குமரவேல் வெளியே வந்துட்டான்ல, இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை எதுக்கு பேசணும் விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, நம்ம கதிருக்கு வந்துட்டு எப்படி சமாதானப்படுத்த போகிறாங்க அரசே, இல்லை கதிரும் வந்து அரசை பண்ணது சரிதான் அப்படின்னு மாறிவிட போகிறாங்களா என்ன அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.